இந்த ஊர் மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்தி வச்சு ஜடாமுனிக்காக ஒரு சூலத்தை செய்யறாங்க. அந்த ஊரை கொடூரமா ஆண்டுட்டு இருந்த மன்னன் அந்த சூலாயுதத்தை புடுங்கிடுறான். அத அந்த கோயிலுக்கு கொண்டு போய் கொடுக்கலான்னு போகும்போது அந்த கோயில்ல இருந்த பூசாரிக்கு அருள் வந்துருது. ரத்தக்கரை படைஞ்ச உன்னோட கையால இந்த சூலாயுதத்தை வாங்க மாட்டேன், தேய்பிரை அஷ்டமி திதியில சூலாயுதம் அச்சத்தோட ஒரு குழந்தை பிறப்பான், அவன் உங்களை எல்லாரையும் அழைச்சிட்டு இந்த சூலாயுதத்தை கொண்டு வந்து இங்க வைப்பான்னு சொல்றாங்க. இதனால கோபமான அந்த மன்னன் பூசாரியோட நாக்க அறுத்துடுறாரு. இனிமேல் இந்த ஊர்ல எந்த குழந்தை பிறந்தாலும் அது வாழணுமா சாகணுமான்னு நான் தான் முடிவு பண்ணுவேன்னு சொல்லிடுறாரு. அந்த ஊர்ல தேய்பிரையில பிறந்த எல்லா ஆண் குழந்தையுமே முதலைக்கு இரையா போட்டுறாரு. இப்படியே போயிட்டு இருக்கும் போதுதான் லட்சுமின்றவங்களுக்கு ட்வின்ஸ் குழந்தைங்க பிறக்குது. அதுல ஒன்னு ஆண் குழந்தை, இன்னொன்னு பெண் குழந்தை. அந்த பூசாரி சொன்னது போலவே சூலாயுத மச்சத்தோடயே அந்த ஆண் குழந்தை பிறக்குது. அந்த ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த குழந்தைய எப்படியாச்சும் காப்பாத்திடணும்னு நினைச்சு ஒரு வாய் பேச முடியாத பூசாரி கிட்ட இந்த குழந்தைய கொடுத்து இந்த கிராமத்தை விட்டே போயிடுங்கன்னு சொல்லிடுறாங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த கிராமத்துக்கு ஒருத்த வரான். அவனோட வயித்துல சூலாயுத மச்சமும் இருக்குது. அவன் தான் நம்ம ஹீரோ. இந்த கதையெல்லாம் கேட்ட ஹீரோ அந்த மன்னனோட பையனையும் அடிச்சு போட்டுட்டு சூலாயுதத்தையும் எடுத்துடுறான். ரொம்ப நாளா திறக்கவே படாத கோயிலை திறந்து அந்த சூலாயுதத்தையும் வச்சிடுறான்.